நான் கோச் மனோஷா. இன்னைக்கு 1-to-1ல என்னோட கிளைண்ட் அவங்க லைஃப்ல நடந்த ஒரு கசப்பான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு கேட்டிருந்தாங்க. என்னாச்சுன்னா அவங்க ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்காக அதிகமான டைம், எனர்ஜி, இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவரை எப்பயுமே சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அவர் எவ்வளோ போய் சொல்லிட்டு திரும்ப வந்து சாரி சொன்னாலும் அவரை எக்ஸ்கியூஸ் பண்ணி திரும்ப அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு அவங்கள விட அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் சீட் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. பட் அந்த பெயின்லேருந்து அவங்களால கம்ப்ளீட்டாக வெளியே வர முடியல. ஸோ இதுக்கு உண்மையான காரணம் அவங்க இல்லை அவங்க லவ் பண்ண விதம் இல்லை, அவங்க லவ் பண்ண பர்சன் தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் புரிய வச்சேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம உண்மையாக லவ் பண்ணுறவங்க நம்மளை சஃபர் ஆகவோ இல்லை நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணவோ கண்டிப்பாக லவ் பண்ண மாட்டாங்க. இந்த மூவிஸ்லலாம் காட்டுற மாதிரி ஒருத்தவங்க மேலே அதிகமாக லவ் காட்டுறதுனால அவங்க திரும்ப நம்மளை லவ் பண்ணவோ இல்லைனா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பர்சனாக மாறவோ மாட்டாங்கன்றத அவங்க கவுன்சிலிங்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே லவ்வை நம்ம மேலே நம்ம திரும்பி காமிச்சிக்கிறப்ப நம்மளை சுற்றி எல்லாமே மாறும் அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அதை ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி யார் கையில் வேணாலும் கொடுக்காம கரெக்டான பர்சன் கிட்ட கொடுத்தோம்னா நம்ம லைஃப்பும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நான் வெளியில் வரணும், இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேனா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட பேசுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன்.